ஏசுநிறுத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பிறரை பார்க்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனம் 4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. Look not every man on his own things, but every man also on the things of others. Philippians chapter 2 verse 4. என கண்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஒவ்வொருத்தரும் தனக்குரிய காரியத்தை மாத்திரமல்ல பிறருடைய காரியத்தையும் பார்க்கணும் அப்படின்னு இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் பிறரை பார்க்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்மளுடைய தேவைகளும் நிறைவேறணும் அப்படின்னு பார்க்கிற ஒரு செல்ஃபிஷ் ஜெனரேஷனா இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுடையதை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணுகிற செல்ஃபி ஜெனரேஷனா தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும். ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒருத்த கடவுள்கிட்ட டெய்லி அவனுக்கு சில காரியத்தை குறித்து வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணானா. ஒரு நாள் கடவுள் அவன் முன்னாடி சரி உனக்கு என்ன வேணும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லும் போச்சுல, எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கார், சூப்பரா ஒரு கார் வேணும் அப்படின்னு அவன் பார்த்த உடனே அவன் வீட்டு வாசல் முன்னாடி ஒரு கார் நிக்குது. அவன் பக்கத்து வீட்டு வாசல்ல பார்த்தா அதே கார் 2 நிக்குது. இவன் என்னெல்லாம் பொருள் கேட்கிறானோ அது அங்க டபுளா வருது. இம்மீடியட்டா பயங்கரமான ஒரு குழப்பம். கடவுள்கிட்ட கேட்கிறான், என்ன ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்னு. அவர் சொன்னாரா, உனக்கு நீ கேட்டது கிடைக்கும், ஆனா உன் பக்கத்து வீட்டுல இருக்கவனுக்கு அது அப்படியே டபுளா கிடைக்கும் அப்படின்னாராம். இம்மீடியட்டா அவன் அடுத்து என்ன கேட்டானா, எனக்கு ஒரு கண்ணோட விஷன் கம்ப்ளீட்டா தெரியாம போயிடணும் அப்படின்னானா. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரி தான் நம்மில் அநேகர் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் தன்னுடையதை மாத்திரம் அல்ல பிறருடையதையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றாரு. ஆனா இன்னைக்கு பிறரோட பார்க்கறதுல நம்ம மேக்சிமம் 2 கேட்டகரியில நம்ம இருக்கோம். ஒரு கேட்டகரி எப்படின்னா, பிறரோட மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ அவன் அப்படி வச்சிருக்கானே, ஐயோ இவங்கிட்ட இப்படி ஆசீர்வாதம் இருக்க. ஈவன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல கூட, ஐயோ அவன் நல்லா ஜெபம் பண்றானே, இவன் அபிஷேகத்தினால நிறைஞ்சிருக்கான, இவன் பிரேயர் மீட்டிங்லாம் நிறைய மீட்டிங்க்கு போறானன்னு இந்த மாதிரி அடுத்தவங்களே பார்த்துட்டு இருக்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, தான் கண்ணு முன்னாடி யாரும் விழுந்தா கூட ஏதோ யாருக்கோ ஏதோ நடக்குது, நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்னு தன்னுடைய வே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்க ஒரு கேட்டகரி. எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 கேட்டகரியிலையும் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நாம வரக்கூடாது. மாறாக இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருவேளை என்னை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னா, என் பக்கத்துல என் கூட பழகிறவங்க யாராவது சில காரியங்களில் குறைவுகள் இருக்கலாம், சில விஷயத்துல தேவைகளோடு இருக்கலாம், அவங்கள நம்ம விசாரிக்கிறோமா? தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதுல நான் பிறருக்கு கொடுக்க எனக்கு மனது இருக்கிறதா? ஈவன் இன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒருவேளை என் கூட இருக்கவங்க சில நேரத்துல பிரேயர்ல டவுனா இருக்கலாம், சில பிரச்சனைகளில பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்றோமா? அவங்களுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசுறோமா? அல்லது அவங்கள புண்படுத்தும்படியாக அவங்கள உதாசீனம் பண்ணி சுட்டி காட்டுகிறோமா? எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், இதுல எந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோம். நாம எப்போ பிறரை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, அவருடைய சில காரியங்களில் உதவி செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறாரு, நம்மை போல நம்முடைய அயலானையும் நம்ம நேசிக்கணும். இதை நம்ம எப்போ ஆக்ஷன்ல வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களா நாம் இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அநேக நேரத்துல நாங்க ரொம்ப செல்ஃபிஷா இருந்துடுறோம் தகப்பனே. என் வீடு, என்னுடைய ஆசீர்வாதம், என் வேலை, என்னுடைய சபை, இன்னும் அநேக காரியத்துல எனக்கானதை மாத்திரமே நான் கேட்கிறவனாய், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமே
நான் ஓடுகிறவனா உமது சமூகத்தை தேடுகிறவனா இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இது எல்லாத்தையும் மாத்தி போடுங்க. மற்றவர்களையும் நாங்க எங்களை போல நேசிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்க வெறும் உதட்டினால் அல்ல தகப்பனே, எங்களுடைய கரங்களினால அந்த கிரியையில அந்த காரியத்தை வெளிப்படுத்த உமது அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.